அவளுக்கு நான் வச்சிருக்க செல்ல பேர் தான். நியூஸ்லலாம் வந்துச்சு ஒன் சைட் லவ் காதல் தொல்லைன்னு. இப்படி பொய் சொல்ல உங்களுக்கு கேவலமா இல்லையா? நிஜமாவே அப்படி கேவலமான வேலையை பார்த்தது உங்கள் சொந்தத்தில் உள்ள அந்த தானே. வீட்டுக்கு வந்து அவள் அம்மா கிட்ட கேட்டு அவகிட்ட கேட்டு காதல் தொல்லை கொடுத்து சந்தியாவுக்கே அவனை பிடிக்கலன்னு சொல்லியும் அவள் குடும்பத்தில் உள்ளவங்க இந்த கூட்டி இல்லாமல் அவனை கேஸில் எதுலேயுமே அவனுக்கு சம்மந்தமே இல்லாதது போல் அடுத்து அவன் வாழ்க்கைக்குள்ளையாட்டு போய் கெடுத்து நாசமாக்குன்னு அனுப்புனதுக்கு அந்த ஆண்டுக்கிட்டு சாகலாம். தப்பு பண்ணவங்களை விட தப்பு பண்ண தூண்டுதலாக அமைஞ்சவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட தப்பிக்கவே முடியாது. நான் டவுனில் வேலை பார்த்த கடைக்கு ஆப்போசிட்டில் 4 கடை தள்ளி தான் அவள் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தா. அடுத்து நான் வேலை பார்த்த கடைக்கு பக்கத்து கடையிலே வேலைக்கு சேர்ந்துட்டா. அடுத்து எங்கள் கடை முன்னாடி ஓடி போகும்போது இனியே மச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டே போனான். அடுத்தடுத்து பார்க்கும்போதெல்லாம் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே போவா. அடுத்து காலையில் நான் பூ ஒன்று வாங்கிட்டு அவகிட்ட கொடுக்கல, அவன் முன்னாடி தான் நீட்டிட்டு கடைக்குள்ளே போயிட்டேன். அடுத்து ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னை வந்து பார்த்துட்டே நிற்பா. அடிக்கடி நான் வேலை பார்த்த கடைக்குள்ளே வந்து அழகாக என்னை பார்த்துட்டே நிற்பா. அப்போ நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நான் வேலை பார்த்த கடை முன்னாடி நின்று என்னை பார்த்துட்டே நிற்பா. நான் டாட்டா காட்டுவேன், க்யூட்டாக தலையாட்டிட்டு போவா. அங்கே எங்கன்னு எத்தனை இடத்துல வச்சு நானும் அவளும் பார்த்து லவ் பண்ணோம். இது இன்றைக்கி கூட டவுன் சிசிடிவி ஃபுட்டேஜ்லலாம் பார்க்கலாம். அடுத்து நான் சின்ன சீட்டில் ஐ லவ் யூன்னு எழுதி என்னோடய கான்டாக்டையும் எழுதி அவட்ட கொடுத்தேன். அடுத்து அவகிட்ட ஃபோன் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அடுத்து அவள் கூட வேலை பார்த்த பொண்ணு ஃபோன் மூலமாக, அவள் அக்கா கூட வேலை பார்த்த பொண்ணுங்க ஃபோன் மூலமாக, வீட்டில் உள்ளவங்க ஃபோன் மூலமாக எனக்கு கால் பண்ணி பேசுவாள். நானும் அவளும் மேலே 1 டே ஜூனில் 1 டே 2 டேஸ் காலையில் என் கூட வந்துட்டு நைட்டு தான் போனான். அவள் கூட வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லிகிட்டே போகலாம். மே 7 அன்னைக்கு காலையில் பிளாக் சுடியில் அழகாக கிளம்பி வந்தா. அன்றைக்கி நானும் அவளும் வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு வெளில போனது. அடுத்து நானும் அவளும் கையை பிடிச்சிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் நடந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உள்ள பூங்கால உட்காந்து மணிக்கணக்காக பேசினது. அடுத்து மதியம் சாப்பிட்டுட்டு சயின்ஸ் சென்டருக்கு போனது. அங்கே போய் தனியாக கிட்ட உட்காந்து பேசும்போது அவன் நீ பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னோடய தோளில் சாஞ்சி தூங்குனது. அடுத்து ஈவினிங் மேலே ஆனதும் சயின்ஸ் சென்டருக்குள்ளேயே அப்படியே சுற்றி பார்த்துட்டு நைட் ஆனதும் அவளை டவுனில் போய் நான் விட்டது. அடுத்து அன்றைக்கி நைட்டோடு நான் அந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டேன். நான் வேலையை விட்டு நின்னதுக்கு அடுத்து அவன் டவுனில் தான் வேலை பார்த்தா. அடுத்து அவள் கூட வேலை பார்த்த பொண்ணு ஃபோன் மூலமாக மதியம் என்கிட்ட கால் பண்ணி நேற்று ஃபுல்லாக எனக்கு தும்மலாக வந்துச்சு, நான் ஒன்றே தான் நினச்சேன், நீ என்னை நினச்சேன்னு சொல்லி கேட்டது. டவுனில் வேலை பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு கிடைக்கக்கூடிய மதியம் டைமில் கூட சாப்பிடாம என்னை கால் பண்ணிவிட்டு என் கூட பேசிகிட்டே சாப்பிடுவா. பேசிவிட்டு லாஸ்ட்டாக ஃபோன் வைக்கும்போது ஐ லவ் யூன்னு சொல்லுவேன், அவள் ஐ லவ் யூ டூன்னு சொல்லுவாள். எப்போவுமே பேசிட்டு லாஸ்ட்டாக ஃபோன் வைக்கும்போது எங்களுக்குள்ளே இப்படி தான் சொல்லிட்டு வைப்போம். அடுத்து ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் அவள் வேலைக்கு லீவ் போட்டு என்னை பார்க்கவான்னு கூப்பிட்டா. அன்றைக்கி காலையில் நான் அவளை பார்த்து கூப்பிட்டுட்டு அடுத்தாலையும் சயின்ஸ் சென்டருக்கு போனது. இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நடந்து போகும்போது வெயில் சைடாக அடித்து அவன் மேலே பட்டுச்சு. நான் உடனே உன் மேலே வெயில் கூட படக்கூடாதுன்னு சொல்லி கையை வச்சு அவன் மேலே வெயில் படாதபடி பண்ணேன். உடனே அவளும் ஓமலையும் வெயில் படக்கூடாதுன்னு சொல்லி அவளும் அவள் கையை வச்சு க்யூட்டாக பண்ணிட்டு நின்னது. அடுத்து நான் அவளுக்கு கிஃப்டாக கொடுக்க வந்த நெக்லஸ் அவட்ட கொடுத்தது. அந்த நெக்லஸ் கழுத்து ஒட்டி ஃபுல்லாக வைக்கக்கூடிய மயில் டிசைன் வச்சு ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ்ஸு. அந்த நெக்லஸ் அவள் போடும்போது அவள் பின்னாடி முடியில் ஃபுல்லாக சிக்கிட்டு, அடுத்து நான் அவளோட பின்னாடி கழுத்தில் கையை வச்சு சிக்கின முடியெல்லாம் மெதுவாக எடுத்துகிட்டு அந்த நெக்லஸை அவளுக்கு அழகாக மாட்டி விட்டது. அடுத்து அவளுக்கு குடிக்க தண்ணியும் ஐஸும் வாங்கி கொடுத்தப்ப ஐஸை கையிலே வச்சுட்டு சாப்பிடாம அவங்க கூட வந்தால் பசிக்கவே மாட்டுக்குன்னு சொன்னது. அடுத்து சுற்றி படிக்கட்டு வச்சு தண்ணி டேங்க் மேலே படிக்கட்டு வழியாக மேலே போய் நானும் அவளும் தனியாக கையை பிடிச்சிட்டு க்ளோஸாக கிட்ட நின்னது. அடுத்து நான் அவகிட்ட இதுக்கு மேலே நம்ம மேலே நின்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி அவளை படிக்கட்டு வழியாக கீழே கூப்பிட்டு வந்தது. அடுத்து அவள் நீ எங்கேயாட்ட அமைதியான இடத்துக்கு கூப்பிட்டு போன்னு சொன்னது. அடுத்து ஆற்றுப்பாலத்துக்கிட்ட உள்ள கோவிலுக்கு அவளை கூப்பிட்டு போனது. உன்னோட ஞாபகம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஸ்னாப்சாட்டில் பூனை முகத்தை வச்சு அவள் கூட விளையாடிட்டு கிடந்தப்ப எடுத்த ஃபோட்டோ. அடுத்து என் மடியில் வேணால் படுத்துக்கோன்னு அவள் சொன்னது. நைட் ஆனதும் அடுத்து எப்போ பார்ப்போம்னு ஏக்கத்தில் நானும் அவளும் முகத்தை ஒன்றா வச்சுட்டு நெத்தியும் மூக்கையும் இடிச்சிட்டு க்ளோஸாக பேசினது. அப்படி பேசும்போது நைட் ஆகிட்டு போமான்னு நான் கேட்டது. அவள் கண்ணை மூடிட்டு பதிலே சொல்லலை. அடுத்து நைட் ஆகிட்டு உனக்கு பயமா இல்லையான்னு நான் கேட்கவும் அவள்
நீ என் கூட இல்லப்ப எனக்கான பயம்னு சொன்னது. அடுத்து நாங்கள் ஃபோன்லாம் பேசும்போது நான் தான் எப்பவும் அதிகமாக பேசுவேன் அவகிட்ட. நீ ஏதாட்டு பேசுன்னு சொன்னாலும் அவள் நான் என்ன பேசணும்னு கேட்பா. அவள் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணும்போது கிஸ் எமோஜி அதிகமாக அனுப்புவாள். அப்போது நான் அவகிட்ட நீ எதுவும் பேச தான் மாட்டேங்க எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு ஃபோன் காலில் கேட்பேன். அவள் அதுக்கு ஃபோன் காலில் எப்படி கொடுக்க முடியும், நீ எங்கள் வீட்டுக்கு வா நான் கிஸ் கொடுக்கேன், இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்கவா அப்படின்னு பேசுவாள். அவள் மேலே அவ்வளோ ஆசை வச்சு என் பொண்டாடி தானே நான் எப்போ வேணாலும் கிஸ் கொடுத்துக்கிடுவான்னு சொன்னது. அடுத்து நான் உனக்கு டவுனில் வச்சு பூவை கொடுக்க நீட்டும் போது நீ என்னை பார்த்து என்ன நினச்சேன்னு கேட்டது. அவள் அதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினச்சேன்னு சொன்னது. நான் உடனே விளையாடாத உண்மையாக என்ன நினச்சேன்னு சொல்லுன்னு சொன்னது. அடுத்து அவள் எனக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு போலன்னு சொன்னது. அடுத்து ஃபோன்லாம் அவகிட்ட பேசும்போது நம்ம கல்யாணம் நடக்குமான்னு அவகிட்ட கேட்டது. அவள் அதுக்கு நீ அப்படி நினைக்க நம்ம கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு சொன்னது. உனக்கு நான் கொஞ்சம் பேசினா பிடிக்குமான்னு கேட்டது. அவள் பிடிக்கும்னு சொன்னது. அடுத்து என்னானாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு நாங்கள் வெளில போன டைமில் அவள் எனக்கு சத்தியம் பண்ணது. எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு அவகிட்ட கேட்கும்போது 30 வயசு ஆனாலும் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னது. இப்போது நான் அவள் கூட வாழ்ந்த வாழ்க்கையோட ஞாபகத்தை மட்டும்தான் சொல்லுதேன். வாழ்ந்த வாழ்க்கையை தெளிவாக சொல்லணும்னா வீடியோ மணிக்கணக்கில் போயிடும். நாள் கணக்காக உட்காந்து பேசினாலும் முடியாது. அடுத்து அவகிட்ட ஃபோன் இல்லைலா, அதனால் நான் ஃபோன் வாங்கி கொடுக்கன்னு சொன்னேன். அடுத்து நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் வீட்டில் பார்த்துட்டாங்க. நான் என் கூட வேலை பார்த்த பொண்ணு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்னு சொன்னான். அதனால தான் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டானா அது சமாளிக்க முடியாது அப்படின்னு தான் ஃபோன் வாங்கி கொடுக்கல. அப்போ அப்படியே எங்கள் லவ் நல்லா தான் போச்சு. அடுத்து வீட்டில் உள்ளவங்க ஃபோன் மூலமாக நைட்டு 10:45 மேலே எனக்கு கால் பண்ணி பேசும்போது தலை வலிக்குன்னு சொன்னான். நான் என்னாச்சுன்னு எதுக்கு தலை வலிக்குன்னு கேட்டேன். அப்போ அவள் எங்கள் மாமா பையன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுதுன்னு சொன்னான். நான் அவனை லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னு என்கிட்ட சொன்னான். உனக்கு அவனை பிடிக்குமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு அவனை பிடிக்காது, அதான் நான் உன்னை லவ் பண்ணுதேன்னு சொல்லி அவங்க கூட கல்யாணத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னான். அவன் லைஃப்பில் என்ன பண்ணுதான்னு அடுத்து கேட்டேன். அவன் காலேஜ் படிக்கான்னு சொன்னான். அடுத்து அவன் சின்ன பையன் போல் அப்படின்னு நானும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். அடுத்து அப்படியே பேசிவிட்டு நைட்டு 3 மணி போல் தான் ஃபோனை வச்சோம். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சும் ஃபோன் காலில் சொன்னால் எங்கள் மாமா பையன் இன்றைக்கி வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட உன் பொண்ணு எனக்கு தானேன்னு சொல்லி கேட்டான். அடுத்து என்கிட்டே வந்து என்னை எப்போ லவ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டான் அப்படின்னு சொன்னான். நானும் அவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கண்டுக்காமல் அதை பற்றி அவ்வளோவா கேட்காம விட்டுட்டேன். அதை பற்றி அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லுவாள். அம்மன் கோயிலை கூட போம், அவள் பின்னாடி நின்று எவனோ சின்ன கல்லை தூக்கி போட்டு அவளை கூப்பிட்டானா. நானும் அவளும் லவ் பண்ணும்போதே ஏகப்பட்ட எச்சு நாய்ங்க இப்படி தான் எங்கள் லவ்வுக்கு இடைஞ்சல் பண்ணிச்சு. அவங்க வீட்டில் நடக்கிறதையும் சொல்லுவாள். அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுமா. அப்போ அவள் அப்பாவை பேட் வேர்ட் போட்டு திட்டுவாளாம். அவங்க வீட்டில் இவளோட சேர்த்து 3 பொட்டை பிள்ளை. அதனால் அவங்க அம்மா அப்பவுமே இவளை பொட்டை பிள்ளைன்னு நினச்சி வயிற்றில் வச்சு டேப்லெட் எடுத்து கலைக்க பார்த்தாங்களாம். அடுத்து அவள் அக்காவில் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடுவாள். நான் கூட ஒழுங்காக பேசவே மாட்டேன்னு சொல்லுவாள். இப்படியே என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாள் வீட்டில் நடக்குது. நான் அடுத்து சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன். அடுத்து 10 நாள் கிட்டே ஃபோன் பேசவே இல்லை, மெசேஜ் மட்டும் இன்ஸ்டாவில் பண்ணோம். அப்போ ஐ லவ் யூ கண்ணான்னு இன்ஸ்டாவில் வீடியோ முன்னாடியே உண்டு. நாங்கள் லவ் பண்ணும் போதுலேயே அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிச்சி விட்டா. நானும் அந்த வீடியோ கீழே ஐ லவ் யூ டூன்னு மெசேஜ் அனுப்புனேன். எங்கள் லவ் நல்லா தான் போச்சு. அவள் கையிலலாம் என்னோட நேமை கண்ணான்னு எழுதி வைப்பா. அப்படி இப்படி அவன் ஞாபகம் அதிகமாக இருந்தோடனே நான் அவகிட்ட பேசணுன்னு ஃபோன் பண்ணப்போ ஃபோனே எடுக்கலை. அடுத்து கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணும்போது அவள் கூட வேலை பார்த்த பொண்ணு எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண மெசேஜை அவள் அக்கா வீட்டில் பார்த்து சொல்லி கொடுத்துட்டா, அவள் இன்றைக்கி வேலைக்கு லீவ் போட்டா அப்படின்னு சொன்னான். நான் அடுத்து அவள் கூட பேசியே ஆகணும், எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2 டேஸ்க்கு மேலே தான் நைட்டு போல் தான் கால் பண்ணான். அப்போது எங்கள் அம்மா திட்டினாங்க, அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. அப்போனா நீ அடுத்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டியான்னு கேட்டேன். வீட்டில் சொல்லுது அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். உங்கள் வீட்டில் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி உன் கூட பேசாமல் என்னால் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியலன்னு சொல்லி ப்ளீஸ் போகாதன்னு சொல்லி கெஞ்சி அடுத்து அவளே சொன்னான் போக மாட்டேன்னு சொன்னான். நீ எதையும் நினைக்காத போய் சாப்பிடுன்னு சொன்னான். அடுத்து நீ போக மாட்டலன்னு அடுத்தும் கேட்டேன், போக மாட்டேன்னு சொன்னான். அவளே போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அடுத்தும் அவள் கூட வேலை பார்த்த பொண்ணுங்க, அவள் அக்கா, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, அவள் சொந்தத்தில் உள்ளவங்கன்னு எல்லாம் சேர்ந்து எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்து எங்கள் லவ்வை சிதைச்சி நாசமாக்கினதை ஏற்றுக்கவே முடியல. நேம்லாம் நான் இதில் போடுதேன் பார்த்துக்கோங்க. இவங்க தான் நான் இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலலாம் தலையிட்டதே இல்லை. ஆனால் அந்த நல்லா போன எங்கள்
காதல் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்து நாசமாக்கிட்டு போயிட்டாங்க. நான்லாம் லவ்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன். நான் சென்னைக்கு வேலைக்கு போய் கொஞ்ச நாள்லே இவன் எங்கள் லவ்க்குலாம் வந்துட்டான். இவன் என்கிட்ட பேசும்போது அவள் கூட வேலை பார்த்த பொண்ணு எனக்கு சொந்தம்னு சொன்னான். சந்தியா என்கிட்ட சொல்லும்போது ஏதோ அவங்க மாமா பையன் முன்னாடியே லவ் பண்ணுதுன்னு சொல்லி தொல்லை பண்ணான்னு சொன்னான். லாஸ்ட்டாக இவன் இவளுக்கு சொந்தமா அவளுக்கு சொந்தமானு எனக்கே தெளிவில்லை. நான் அவள் கூட வேலை பார்த்த பொண்ணுக்கு கால் பண்ணி அவகிட்ட கொடுன்னு சொல்லுதேன். அந்த சந்தியாக்கிட்ட கொடுக்க மாட்டுக்கா. அவங்க வீட்டில் மாமா பையன் கூட நிச்சயம் பண்ணிட்டாங்க. அவளும் நீ விட்டதுனால கஷ்டம்தான் படுதான்னு சொல்லி அவகிட்ட கொடுன்னு சொல்லுத, கொடுக்கவே மாட்டுக்கா. நீ ஃபோனை வாங்கி கொடுத்து அவகிட்ட பேசி என் ஃபோனில் பேச வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணிட்டா. அடுத்து டவுனில் போய் சந்தியாவை தனியாக கூப்பிட்டு போய் நான் பேசும்போது அவள் கூட வேலை பார்த்த அந்த எச்சி பேசிக்கிட்டே வந்தா. கால் பண்ணது கூட அவகிட்ட சொல்லாமல் கால் அன்னைக்கு கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த கூட பேசிட்டே வந்தா. அவள் ஃபோன் மூலமாக அந்த எச்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவள் அக்கா முன்னாடி வச்சு பேசும்போது அவள் அக்கா சந்தியா மேலே தப்பு சொல்லி திட்டி எனக்கு சப்போர்ட்டாக பேசினான். அடுத்து அந்த அவனும் சந்தியா மேலே தப்பு சொல்லி என்னையும் இப்படி தான் ஏகப்பட்ட பொண்ணுங்க பண்ணிட்டாங்கன்னு அவன் மேலே பழிய போட்டான். நான் சந்தியா கிட்டே அவள் இன்ஸ்டா ஐடியை வாங்கிட்டு போய் பார்த்தா அந்த மெசேஜாக அவளுக்கு அனுப்பி விட்டு இன்ஸ்டாவில் இவன் தான் ஃபுல்லாக வீடியோவாக அனுப்பிச்சி விட்டான் அந்த. அடுத்து அவன் ஐடியா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வீடியோ தான் பார்த்தேன். ஃபுல்லாக 18+ வீடியோவாக தான் வந்துச்சு. அவன் லைக் போட்டது இன்ஸ்டாவில் ஃபுல்லாக லைக் போட்டது காட்டும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணான். அப்போ வீடியோ ஃபுல்லாக அப்படி வீடியோ தான் லைக் போட்டு வச்சு பார்த்தான். அதை பார்த்துட்டே இந்த லவுக்குலாம் வந்துட்டானான்னு அவ்வளோ வழியாக அனுபவித்தேன் நானே. நான் அதை வச்சு அவங்ககிட்ட அவள் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியும் அதை அவன் கேட்கல. நானும் அவளும் லவ் பண்ணும்போது அவளை காதல் தொல்லை பண்ணி எங்கள் லவுக்குள்ளே வந்துட்டான். இந்த பொழப்புக்கு அவங்க அப்பா எங்கேயும் வெளில எங்கேயாட்டு போகும்போது அவங்க அம்மாவை தொல்லை பண்ணி அவங்க அம்மா கூட போக வேண்டியதானே. வக்கத்தை என்னோட காதல் தான் அவனுக்கு கிடச்சா. என்கிட்ட சந்தியாவே அவனை பிடிக்காதுன்னு சொல்லி அவங்களோட கல்யாணத்தை நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லியும் அந்த அவளை ஒன் சைடாக லவ் பண்ணி அவளுக்கு காதல் தொல்லை பண்ணி எங்கள் லவ்க்குள்ளே வந்து வாழ வேண்டிய எங்கள் லவ்வை நாசமாக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டான். அப்போ அந்த அவள் வழி இல்லாமல் வீட்டில் சொல்லுறவங்களாங்க கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் குடும்பமே சேர்ந்து அவளுக்கு பிடிக்காத அந்த கூட கூட்டி கொடுத்துட்டாங்க. இப்படி கேவலமான உலகத்துலேயே நான் பார்த்ததில்ல. நான் அப்பவும் கூட அவள் சந்தோஷமாக வாழட்டும்னு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 month முன்னாடியே சூசைட் அட்டம் பண்ணிட்டேன். 30/8 அன்னைக்கு விழுந்து அடிபட்டு போலீஸ் என்னை தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ பார்த்தா கூட நடுங்க விடும். அதனால் நான் அவளை இப்படி பண்ணதுனால நான் ஒன்றும் அவளுக்கு ஆப்போசிட்லாம் இல்லை. அப்படி பார்த்தா நான் என்னையே கொல்ல போனேனே, நான் எனக்கே ஆப்போசிட்டா. அவள் அன்னைக்கே அந்த மூஞ்சில் துப்பி அவள் கீழ்ஸை வச்சு அடித்து அந்த வக்கத்தை நாயை அடிச்சுட்டு என் கூட நின்னா அவன் மேலே சின்ன தூசி கூட படாது. சந்தியா செல்லக்குட்டி மேலே அக்கா ஏதோ வீடியோவில் பேசினதை பார்த்தேன். என்னென்னவோ சொல்லுதா, வாய்க்கு வந்தபடி பொய்யா சொல்லுதா, எல்லாமே பொய். எனக்கே அதை பார்க்கும்போது தோணுச்சு. அவள் கூட வேலை பார்த்த பொண்ணு இன்ஸ்டா ஐடியை போட்ட வீடியோ பார்த்து வாங்க, அடுத்து பேசுவோம். நான் அவளை லவ் பண்ணும்போது அவள் கூட எந்த தப்பும் பண்ணதில்லை. அவள் கூட தப்பாக பேசினது கூட இல்லை. நல்ல வழியில் தான் லவ்வை கொண்டு போனேன். அவளை தப்பான வழியில் கூப்பிட்டு போயிட்டு ஒன்று என்னை பற்றி சொல்லி என்னெல்லாமா சொன்னாலோ நாசமாக்கிட்டு போயிட்டாளோ கடைசியில். அடுத்து அவள் அக்கா கூட வேலை பார்த்த பொண்ணு போட்ட வீடியோ பார்த்துட்டாங்க. உண்மையான நண்பனா உனக்கு ஒன்று சொல்கிறேன், கொலை கூட பண்ணு, ஆனால் காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. இந்த வீடியோ போட்ட பார்த்து கேட்க, நீ அப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு மற்றவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கான்னு பார்க்கணும். இந்த சேர்ந்து எங்கள் லவ்வை நாசமாக்கிட்டு போயிட்டாளுவ. தெரியாம கூட என் கண்ணில் பட்டாத, செருப்பு பிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா பிளட் வரும்.
என்ன ஒர்க் அவுட் எங்க பண்ணிட்டு இருக்காங்க போன் கேக்குறது புடிக்கவே இல்ல. நீங்க யாரும் நீங்க செட்டாயா என்ன பண்ணுங்க நான் ஆட்டி காட்டினா அப்படி காட்டினா சும்மா வரதுனா அப்படி காமிச்சாங்க. இப்போ நான் மற்றவங்கள பற்றிலாம் பேசல, அவங்க என்ன பண்ணிட்டு போட்டு. ஆனால் நீங்கள் என்னையே என் மேலே போய் சொல்லி தாழ்த்தி என்ன சொன்னீங்க? உழைச்சி 3 இலை விடல. மரியாதை இருக்கணும். ஒரு பேசிக் லாஜிக் இருக்கு. கேள்விக்கு ஒரு மரபு, அந்த மரபை தாண்டிட்டீங்கன்னா அண்ணாமலை யாரா இருந்தாலும் வரமாட்டாங்க. உலகத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ள பொண்ணுங்களுக்கு வீடியோ கால் வெப்சைட் மூலமாக வீடியோ கால் பண்ணேன். என் கூட பேசின பொண்ணில் இனி லஸ்ட்டு விதமாக அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போய் அந்த பொண்ணு உடம்ப காட்டி பேசிட்டு அடுத்து வீடியோ காலில் பேசின பொண்ணுங்களாம் நான் அவங்களுக்கு கிடச்சேன் விடவே மாட்டேன்னு சொல்லது போல் கையசைவும் முகபாவனையும் கொடுத்துச்சு. இது மூலமாக நீ பொய் சொல்லி தாழ்த்தி பேசின மீடியா நான் எங்களுக்கு சொல்லுதேன். நான் ஏதாட்டு பொண்ணு கூட லஸ்ட்டு விதமாக பழகினா நானே விட்டு போனாலும் அந்த பொண்ணு நீ விட்டு போகாதுன்னு சொல்லி என்னோடய சின்ன வயசுலேயே எனக்கு கடவுள் லஸ்ட்டில் மேலோங்கின வாழ்க்கையை தான் கொடுத்தாங்க. அதனால் மீடியா போய் சொல்லி தாழ்த்தி பேசாமல் வாயை மூடிட்டு போங்க எச்ச மீடியா நாய்ங்களா. போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க பத்திரிக்கிறங்களே. ஒரு தலை காதலால் பெண்ணை குத்தி கொன்று தப்பி ஓடியவனை என்னமோ பெரிய செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து 2 போலீசாரும் செல்ஃபி எடுத்த காட்சிதான் இவை. மீடியா போய் சந்தியா டவுனில் அவளாக நீ பார்த்து தேடி லவ் பண்ண பொண்ணு இதை இப்போ கூட டவுன் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் சாட்சியாக பார்க்கலாம். அதனால் வாய்க்கு வந்தபடி பொய் சொல்லாதீங்க மீடியா. உழைச்சி 3 இலை விடல என்ற பழமொழி போல கேட்கிற கேள்விக்கு ஒரு தர்மம் இருக்கும். சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டணும். செய்கின்ற தொழிலுடைய தர்மம், தொழில நேர்மை இருக்கும். உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கிறேன். ஒரு நான்கும் எளிதாக படைக்கின்றவன், உணையாத தடைகளை உழைக்கின்றவன், உண்மையாய் சாதனை படைக்கின்றவன். என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவித்து தாங்க முடியாத வழியினால தான் என்னோடய உடம்பும் மோசமான நிலைமைக்கு போச்சு. வெயில் அலைஞ்சு ஸ்கின்னும் டேன் ஆச்சு. ஸ்கின்னு எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே டேன் ஆகும். இப்போ இதிலே பார்க்கலாம், என்னோடய கை டேன் ஆகி உடம்பு ஸ்கின் டோனில் மெயின்டைன் ஆகுது. அது போல் தான் இந்த சம்பவம் நடந்த டைமில் வெயிலில் அலைஞ்சதுனால என்னோடய முகம் கை கால் மட்டும் வெயிலில் பட்டு ஸ்கின் டேன் ஆச்சு. நான் உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு வெளியில் அலைஞ்சா மட்டும்தான் என்னோடய ஸ்கின் டேன் ஆகும். அதுவே நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு என்னோடய முகம் பழைய நிலைமைக்கு ஸ்கின் டோனில் வந்தாலும் வெயில் அதிகமாக பட்ட கையெலாம் ஸ்கின் டோனாக லேட் ஆகும். இது உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் டோன் ஆனாலும் உப்பு தண்ணியில் குளித்தா வெயிலில் அலைஞ்சா ஸ்கின் டேன் ஆகும். அடுத்து நல்ல தண்ணியில் குளித்தா ஸ்கின் டோன் எப்பவும் போல் மெயின்டைன் ஆகும். இது நானே என்னோடய உடம்புல பார்க்கக்கூடிய இயல்பான சேஞ்சஸ். அதனால் வெயில் படாத இடம் என்னோடய உடம்புலாம் எப்பவுமே டேன் ஆகாது. அதனால் இதை வச்சு என்னோடய நிலைமையை தாழ்த்தி பேச வேண்டாம். என்னோடய நல்ல நிலைமையில் நான் நிஜமாவே அழகு தான். என்னோடய சந்தியாவே நீ சொல்லுவா அழகான குட்டி பையனு. நானும் அவளை சொல்லுவேன் உன்னோட அழகை கண்ணாடியே பார்த்து உன்னை சைட் அடிக்குன்னு சொல்லுவேன். அடைங்கப்பான்னு சொல்லுவா. அப்பலாம் இப்போ இந்த நியூஸ்லலாம் வந்த ஃபோட்டோ மோசமான நிலைமையில் அவளை எப்பவுமே எடுத்தது. நான் என்னோடய ஃபோனில் சும்மா அவன் ஞாபகமாக 4 ஃபோட்டோ எடுத்தேன், அவ்வளோதான். அடுத்து அவன் ஞாபகமாக ஃபோட்டோவே எடுக்கலை. இந்த ஃபோட்டோலாம் தாண்டி நிஜத்தில் அவளை பார்க்கும்போது அவ்வளோ அழகான பொண்ணு. என்னோடய காதல் அவள் சாகும்போதும் கூட கண்ணியத்தோடு முடிஞ்ச தெய்வீக காதல். உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாங்க. மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்துல உள்ள இவங்களே இன்ஸ்டாவில் இப்படி வீடியோ போடுதாங்க. ஜஸ்ட்டு அது கடவுள் எல்லா ஜீவன்களும் கொடுத்த ஒன்று. ஆனால் மனித ஜென்மத்துக்கு மனிதனாக வாழ தகுதியானு சோதிக்கிறதுக்காக கொடுத்த ஒன்று.
எப்படி பசிக்குன்னு சொல்லிட்டு தப்பான வழியில் சம்பாதிச்சு வாழக்கூடாதோ அதே போல் லெஸ்ட்டை தப்பான வழியில் எடுத்து வாழக்கூடாது. லெஸ்ட்டை தப்பான வழியில் எடுத்து வாழக்கூடியவங்களுக்கு அடுத்த ஜென்மம் அவங்களுக்கு மனித ஜென்மமே கிடைக்காது. நம்ம வாழக்கூடிய இந்த உடம்பே இந்த மண்ணோட அழிஞ்சு போகக்கூடிய ஒன்று. கடவுளோட அணு துகள்கள் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவன்களும். அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனித ஜென்மத்தை இழந்து தான் போகணும். நம்ம கண்ணாலே பார்க்காம எத்தனை ஜீவன்கள் சாப்பாடு தண்ணி கூட ஒழுங்காக கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுது இந்த உலகத்தில். ஏன் செடி கொடியை கூட சொல்லலாம். ஆனால் நமக்கு தான் எல்லா நாலேஜும் கடவுள் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை மதிப்பாக வாழ வைக்காமல் கண்ணீர் திளக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய இப்படி வக்கத்தை சாக்கடை நாய்ங்க கூட தான் பொண்ணுங்க விட்டுட்டு போகாமல் நிற்காங்க. அவங்க கூட கண்ணியத்தை பாதுகாத்து நல்ல மதிப்பாக வாழ வைக்கக்கூடிய மகத்துவமானவங்கள பொண்ணுங்க விட்டு போயிடுதாங்க. உலகையே காப்பாத்தின கிருஷ்ணன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காப்பாற்ற முடியல, அது அவன் காதல். கடவுளாலேயே தாங்கிக்க முடியாத வழி தான் அந்த காதல் வழி. ஆனால் அந்த உடம்புக்காக லவ் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்குலாம் ஒன்றும் வலிக்காது. அவங்க பாட்டுக்கு காதல் வழியா அதுதான் என்னன்னு கேட்பாங்க. அந்த உடலை தாண்டி ஆன்மா விதத்தில் காதலிக்கக்கூடியவங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவங்க கூடவே என்னோட ஆன்மா வாழ்க்கை பயணம் இவங்க கூடவே போகணுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த காதல் வழி தாங்க முடியாத வழியாக மனசில் தோணும். அதுதான் கடவுள் எல்லாத்துக்குமே தோணக்கூடிய வழி, கடவுளாலேயே தாங்கிக்க முடியாத வழி. இன்ஸ்டாவில் அதில் இதுலன்னு 18+ வீடியோவாக வந்து தொலையுது. நம்ம ஃபோனில் பார்க்கக்கூடியவெல்லாம் டிஜிட்டல் மொபைல் உலகம்தான். ஆனால் நான் இவ்வளோ நாள் நிஜ வாழ்க்கையில் ஆப்போசிட் பாலினத்தே பார்த்தது இல்லை. எந்த பொண்ணு கூடயும் தப்பாக கூட பேசுனது கிடையாது. லவ் லஸ்ட்லாம் எனக்கு விஷயமே இல்லை. ஆனாலும் நான் என்னோடய மனசாட்சி படி தான் வாழுதேன். சந்தியாவுக்கு அடுத்து என்னோடய லைஃப்பில் ஜெனிஸா வந்தா. நாங்கள் பழகி நைட்டு மணிக்கணக்காக பேசினோம். அடுத்து நான் அந்த நிலைமையில் நமக்கு லவ்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். இப்படி ஓப்பனாக பேசுறதை பார்த்து என்னையும் தப்பானவன்னு நினச்சா எனக்கு கவலையே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு பையனோ பொண்ணோ கள்ளத்தனமாக மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடியவங்க நல்லவங்க. மனசாட்சிப்படி எந்த தப்பும் பண்ணாமல் உண்மையை பேசக்கூடியவங்க கெட்டவங்களா? சிலவன் நைஸா பேசுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே விஷமாக இருப்பான். ஆனால் சிலவன் ஓப்பனாக பேசுவான், படப்படன்னு பேசுவான், ஆனால் நெஞ்சத்தில் ஒன்றுமே இருக்காது. அவனை மட்டும் நம்பு. இந்த நைஸாக பேசுகிறான் பார்த்தியா, அவனை நம்பவே நம்பாத. லெஸ்ட்டு அது தப்பான வழியில் எடுக்கக்கூடியவங்களுக்கு நிஜமாவே கடவுளே மனித ஜென்மம் இழப்பாக தான் கொடுப்பாங்க. மனிதனாக வாழ தகுதி இல்லாத நிலைமை அது. ஆனால் கடவுள் கூட வதம் பண்ணுவாங்க. ஆனால் எந்த கடவுளும் கண்ணியத்தில் இருக்கக்கூடிய வேலையை பார்த்தது இல்லை. இப்போது லவ் பண்ணக்கூடியவங்க கல்யாணம் பண்ணக்கூடியவங்கன்னு எல்லாம் லஸ்ட்டை தான் பண்ணுதாங்க. ஆனால் என்னோடய காதல் எல்லாத்தையும் தாண்டி கண்ணிய காதல், தெய்வீக காதல். நான் சந்தியாவை வெளில கூப்பிட்டு போனப்போ மே மந்த்து 1 டே ஃபுல்லாக, ஜூன் மந்த் 1 டே ஃபுல்லாக. அப்போ காலையில் நைட்டு தான் போனான். அப்போ அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவளுக்குள்ள இயல்பான விஷயம், உடல் விஷயம் ஒன்றுக்கு கூட கூப்பிட்டு போகலை. அப்போலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தனிப்பட்ட விஷயத்தை நான் கவனிக்கவே இல்லை. நானும் அவளும் லவ் பண்ணும்போது உடல் பாலின விஷயத்தை பற்றி பேசினதே இல்லை. அவள் 3 லவ் லைஃப்பில் பண்ணாள். அவள் முதல் லவ் பண்ணவனும் அவளை தேடி வந்தவன். அடுத்து அவங்க வீட்டில் சண்டையாகி லவ்வை விடக்கூடிய சூழல் வந்துட்டு. அவள் 3ஆவதாக லவ் பண்ணவனும் அவளை தொல்லை பண்ணி அவகிட்ட அவங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டு எச்ச வேலையை பார்த்து தேடி வந்தவன். இவங்களாம் சந்தியாவை தேடி வந்தவங்க. ஆனால் சந்தியா என்னையும் தேடி வந்தவா. அவளுக்கே என் மேலே தனி ஃபீல் உண்டு. நானும் அவளும் எவ்வளோ அழகாக வாழ்ந்தோம். என்கிட்ட அவள் சொல்லுவாள் செகண்ட் லவ் தான் கிடைக்கும்னு சொல்லுவாள். என் கையில் சின்ன மச்சம் உண்டு, அதே போல் அவள் கையிலையும் சின்ன மச்சம் உண்டு. எங்களுக்குள்ளே எல்லாமே கிட்ட ஒத்து போகும். காலத்தின் நீதியில் கடவுள் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை. அவள் நிஜத்தில் அவ்வளோ அழகான பொண்ணு, என்னை விட ஒல்லி. அவள் என்னோடய கைக்கு பாதி கை தான் அவள் கையே. லவ் பண்ணும்போது என்னோடய கையில் அப்போ சின்ன தழும்பை பார்த்துட்டு இது எப்படி ஆச்சுன்னு அதை கூட கவனித்து கேட்டான் செல்லக்குட்டி. இன்றைக்கி அவளும் என் கூடவே நின்னா. அவள் மேலே சின்ன தூசி கூட படாது. என்னோடய லைஃப்பில் நான் 12th முடிச்சுட்டு வேலைக்கு போன மாதத்தோட வீட்டில் கிடந்த மாதம்தான் அதிகம். இப்போவே லாஸ்ட்டு 5 மந்த் வேலைக்கே போகலை, காலேஜும் படிக்கலை. ஏன்னா நான் படித்து முடிச்சுட்டு ஏதோ கம்பெனியில் போய் மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன். அதுபோக வேலைக்கு போகணும்னு ஐடியாவே எனக்கு இல்லை. அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது. சென்னையில் சொந்தமாக கடை ஒன்று வச்சு அவள் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவகிட்ட நான் எதையும் சொன்னதில்லை. எங்கள் வீடு சின்ன வீடு தான். வீடை சுற்றி சின்னதாக காம்பவுண்டு. எங்களுக்கு வீடு கட்டக்கூடிய இடம் வயல் நிலம்னு
மொத்தம் 140 சென்ட் கிடக்கு. கூட இடையில எங்ககிட்டயே 5 சென்ட் 5 லட்சத்துக்கு கேட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் இடம் எங்களுக்காக வாங்கினேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அக்கா தங்கச்சிலாம் கிடையாது. இப்போ கூட வீட்டில் எனக்குன்னு 30 லட்சத்துக்கு அழகான வீடு உடனே இப்போவே கட்டி கொடுக்க முடியும். நானே அவளை எத்தனை தடவை அவகிட்ட சொன்னேன், வேலைக்கெலாம் போகாத நான் பார்த்துக்கலான்னு சொன்னேன். நான் இப்போது சும்மா வீட்டில் தான் கிடக்கேன். 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்தேன். சந்தியா இல்லாமல் மன வழியில் இந்த வேலையை பார்க்க முடியாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னால் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியல. எல்லாமே நல்லா கிடச்சும் அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிட்டேன்னு நினைக்கும் போது அவ்வளோ மனசு வலிக்கு. நானே சொகுசு வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். அப்போ என்னோடய வாழ்க்கை துணையான அவளை எப்படி கஷ்டப்படுத்துவேன்? என் கூட அவள் நின்னா அவன் மேலே சின்ன தூசி கூட படாது. லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாமே லஸ்ட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் நான் அவகிட்ட தப்பாக பேசினது கூட இல்லை. ஏகப்பட்ட இடத்துல வச்சு தனியாக பார்த்தாலும் அவளை தப்பாக தொட்டது கூட இல்லை. நான் இப்போ அவளுக்கு மதிப்பு கொடுத்து கண்ணியத்தை அழிக்காமல் நல்ல வழியில் அவளை வாழ வைக்கணும்னு நினச்சது தான் என்னோட தப்பா. 16 minutes சித்தாரா ஃபங்க்ஷன் ஆன் ரூம் நம்பர் 106ல நீ இருந்தியா? இருந்தேன் சார். அந்த 16 minutes ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஜெஜையா கிட்ட சொல்லுமா? வீட்டில் உள்ளவங்க சொல்லதை கேட்காம அவள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு என் கூடவே நின்னா இப்போது கூட அவள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக போகும். அவளை எல்லா விதத்துலையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அவளுக்கு சாப்பிட கூட கஷ்டப்பட வேண்டாம், நானே ஊட்டி விடுவேன். அவள் கூட வெளில போன டைமில் ஹோட்டலில் வச்சு சாப்பிடும்போது அப்படி தான் நினச்சேன். நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள நம்பிலாம் இல்லை. நானே பிஸ்னஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு போய் மாதம் லட்சமாக சம்பாதிப்பேன். இப்போவே என்னால் முடியும். அதுக்காக தான் அவகிட்ட எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு கேட்டேன். அவள் 30 வயசு ஆனாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னான். நான் எதுக்காக டைம் கேட்டேன்னு கூட ஆனால் அவகிட்ட சொல்லலை. நான் எதையுமே சொல்லாமல் விட்டது தான் என்னோடய தப்பு. அவள் என்னையை லவ் பண்ணதுக்கு கொடுத்து வைக்கணும். ஆனால் நான் அவளுக்கு எதுவுமே கொடுக்கலையே. இந்த வழியை தாங்கிக்கவே முடியல. நான் அவளுக்கு லைஃப்பில் எதுவுமே கொடுக்காமையே அவள் அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவள் வாழ வைக்கணும்னு தான் நானே ஆசைப்பட்டேன். இப்போது நான் மீடியாவில் நியூஸில் அப்படி சொன்னது உண்மையை சொல்லதுக்காக தான் அந்த வீடியோவில் அப்படி பேசினேன். ஆனால் என்னோடய நிஜத்தில் நான் அவளை லவ் பண்ணும்போது தப்பாக நினச்சது கூட இல்லை. இன்றைக்கி என்னோடய மனசாட்சிப்படி வாழ்ந்து தான் என்னோடய வாழ்க்கை எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிட்டு. நான் இப்போ கூட அவளை ஏன் நினைக்கனா, நான் அவள் உடம்பை காதலிக்கலை, அவள் ஆன்மாவை தான் காதலிக்கேன். அவள் ஆன்மாவே என்னை மன்னிக்கும். உலக இன்பத் துன்பங்களுக்கு உட்பட்டு வாழும்போது தான் வலியும் வேதனையும் பார்க்கும். அதுவே அமைதியான நிலைக்கு ஆன்மா போனதும் எண்ணத்தையும் செயலையும் தான் பார்க்கும். அதுபோல் என்னோட எண்ணம் அவளை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அவளுக்கு எந்த பையனும் கொடுக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் பார்த்த இந்த வேலைலாம் எனக்கு ஒன்றுமே இல்லாத வேலை. நானே சென்னையில் கடை ஒன்று வச்சு மாதம் லட்சமாக சம்பாதிப்பேன். இப்போ அப்படி நடந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு இழப்பு நிதியில் அவங்க அக்காவுக்கு ஏதோ வேலையும் ஏதோ பணமோ கொடுத்தாங்களாம். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அவள் இல்லாத வழி வாழ்நாள் வழி. ஆனால் எனக்கு வாழவே முடியாத அளவுக்கு வழி. ஒண்ணுமே செய்யப்படலாம் சரியா? கழுத்து தூக்கு மேல தூக்குமா? அதுதான் வேண்டாம். வேற எங்க எடுத்திருக்கியா? தூக்குல போடுங்க. சரி சரி ஒன்றும் ஃப்ரீயா தூக்குல போடுங்க. அவெல்லாம் நான் வாழ மாட்டேன். அவளை வீட்டில் சொல்லி பார்த்துட்டேன். அவங்க ஊருக்காரங்க கூட்டு போனியா? லவ் பண்ணீங்க 18 வயசு கழிஞ்சிருச்சா? ஒரு பையன் நம்ம எஸ்பி ஆதியா தகவல் பண்ணி ஒரு போலீஸ். இது எது என்னடா கழுத்துல என்னடா? அந்த கத்தி வச்சு அவளை அடுத்த கத்தி வச்சு வெட்டினேன். அந்த கத்தி எங்க? அங்கேயே போட்டியா? என்ன பையனே பொண்ணுங்க எப்படி அப்படி தப்புன்ட்டு எப்படி வாழ முடியும்? என்ன இது அவளையும் கொண்டு நாளைக்கு தப்பு இல்லைங்க. அப்புறம் என்னோட லைஃப்ல நான் மனசாட்சிப்படி வாழ்ந்து மன வலியும் வேதனையும் மட்டும்தான் மிச்சம். இந்த உலகில் பிறக்கும் உயிர்கள் அனைத்தும் இறுதியில் பிடிசாமல் ஆவதுதானே நியதி. அதை அனைவருக்கும் உணர்த்தும் வகையிலே சாம்பலை நான் உடல் முழுவதும் அனுதினமும் பூசிக்கொள்கிறேன். காலம் முன்னோக்கி மட்டும்தான் செல்லும். 1 செகண்ட் பின்னாடி நடந்தது கூட இப்போ நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ டெத்து
இழப்பு கிடையாது. ஆனால் எங்கள் வாழ்க்கை வாழாமையே முடிஞ்சு போனது தான் இழப்பு. டெத்து அது கடவுள் எல்லாத்துக்கும் எழுதி வச்ச ஒன்று. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ சாதனை பண்ணாலும் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். எல்லாத்துக்கும் இந்த உலகம் கொஞ்ச காலம்தான். ஆடம்பரமாக வாழ்ந்தாலும், அம்பானியாக வாழ்ந்தாலும், கோடி கோபுரத்தில் வாழ்ந்தாலும், கோத்த குப்பையிலே வாழ்ந்தாலும் எல்லாரும் இங்க சுடுகாட்டு பயிலுகடா. உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க. ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். காரணம் என்னன்னா, எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. தட் இஸ் லா ஆஃப் கர்மா. இந்த நேரத்துல ஏன் இந்த கம்பெனில இருக்கீங்க உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. லா ஆஃப் கர்மா. நானே எடுத்து கோர்ட்லலாம் போய் தூக்கு தண்டனை தான் கேட்டேன் ஜட்ஜுக்கிட்ட. அவள் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியலன்னு அழுதுகிட்டே கேட்டேன். சின்ன பையனே வீட்டுல பொண்ணுங்க அது எப்படி அப்படி தப்புன்ட்டு எப்படி வாழ முடியும்? என்ன தப்பு இல்லைன்னு அப்புறம் சார் நான் எப்படி தப்பு பண்ணிட்டு வாழ முடியலன்னு சொன்னனோ அதே போல் அவள் என்கிட்ட அந்த அவனை பிடிக்காது, அவங்களோட கல்யாணத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அதான் நான் ஒன்றையும் லவ் பண்ணுதேன்னு சொன்னதையும் நினச்சி என் செல்லக்குட்டியை காப்பாற்ற முடியாமல் போயிட்டேன்னு என்னோடய மனசாட்சியை நீ அணுவாக கொல்லுது. நடந்ததை எல்லாம் சொல்ல முடியாது, லென்த்தாக போகும். அதனால் நான் சிம்பிளாக சொல்லுதேன். அவள் டவுனில் பார்க்கும்போது அவளாக தேடி வந்து அவளுக்கு பிடிச்சி போய் என்னை பார்த்து ஸ்டார்டிங்லேயே லவ், நாங்கள் பேசிலாம் லவ் பண்ணல, எடுத்த உடனே தடவை பார்க்கும்போதே லவ். அவளாக பார்த்து சுற்றி வந்தா. அப்படி தான் எங்கள் லவ் பண்ணோம். எங்கள் லவ் நல்லா தான் போச்சு. நானே உன்னை வந்து கூப்பிட்டு போவேன், அங்கே வான்னு நீ கூப்பிட்டேன், நானும் எல்லா இடம் போனேன். லவ் நல்லா தான் போச்சு. அடுத்து கடைசியாக பேசும்போது கூட நீ இன்றைக்கி லீவ் போட்டு தான் வான்னு கூப்பிட்டான், நான் தான் போக முடியல. அடுத்து நான் சென்னைக்கு வேலைக்கு போய் 10 நாள் தான் ஆச்சு. உடனே அடுத்து பார்த்தா அவங்க சொந்தத்தில் உள்ள ஏதோ பையன் வந்து இவகிட்ட பேசிட்டு அடுத்து அவட்ட நான் கேட்டால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லுதா. அவள் முன்னாடியே சொல்லும்போது ஏதோ அவங்க மாமா பையன் வந்து பேசினதாகவும் பிடிக்கலன்னு என்கிட்ட சொன்னால், அதான் நான் ஒன்று லவ் பண்ணுதுன்னு சொன்னான். நான் சென்னைக்கு போக தட்டி என்கிட்ட நல்லா தான் பேசினான். நான் சென்னைக்கு போன உடனே அடுத்து அவன்கிட்ட பேசிட்டு நான் வந்து கேட்டால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லுதா. என் கண்ணு முன்னாடி லவ் பண்ண பொண்ணை எப்படி அவங்க கூட பேசுறது என்னால் பார்க்க முடியும்? அவன் அவங்க கூட பேசினா கூட ஓகேனுங்களா, ஆனால் அவன் முன்னாடியே அவனை பிடிக்காதுன்னு சொன்னான். ஆனாலும் அவங்க கூட பேசும்போதுல அது எப்படி தாங்கிக்க முடியும் அந்த வழியை? நான் அப்போ நல்லா பார்த்துக்கலையா? இல்லைனா நல்ல பையனா நல்ல வழியில் தானே லவ் கொண்டு போனேன். என் கூட அவன் நிற்க வேண்டியதானே. நான் அவளை லவ் பண்ணும்போது தப்பாக கூட பேசினது கிடையாது. நான் எல்லா விதத்துலேயும் மேலே தான். வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா எனக்காக சண்டை போடணும்ல. நான் கண்ணியத்தை பாதுகாத்து நல்ல வழியில் தான் லவ்வை கொண்டு போனேன். அப்போ ஏன் எனக்காக அவள் பேசலை? அவளை லவ் பண்ணும்போது அவள் எனக்காக ஏகப்பட்ட லவ் ஸ்டேட்டஸ் போட்டா. எப்போ பார்த்தாலும் மெசேஜ் கால்னு. அவகிட்ட ஃபோனே கிடையாது, ஆனாலும் மற்றவங்க ஃபோனை வாங்கி எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசினான். எங்கள் லவ் எவ்வளோ நல்லா போச்சு. சின்ன வயசுலேயே கிடச்ச அழகான காதல். ஞாபகத்தை பற்றி நினச்சாலே மனசுக்குள்ளே இப்போவே செத்து போயிடலான்னு தோணுது. என்னோ போல வாழ்க்கை நம்பிக்கையா போய் வா, நான் வருவேன் அதுவரை எல்லாம் வாழ்ந்த எங்கள் லைஃப்பில் உள்ளே வந்து அவங்க பாட்டு ஒன்று சொல்லி பேசி அந்த லவ்வை நான் கூட ஒன்றுமே இல்லாத விஷயம்னு சொல்லி தான் சென்னைக்கு போனேன். ஆனால் இவங்க உள்ளே வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் கிடையாது இது அப்படின்னு அவங்க தட்டி அந்த லவ்வை எடுத்துட்டாங்களா. இதை தானே என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அவளை பார்த்து பொக்கிஷமாக வச்சுட்டு போனேன். அவள் தான் என் லைஃப்பில் ஃபுல்லாக அப்படின்னு. அந்த பையன் ராஜேஷ் கண்ணா இருக்காப்புல இல்லை, அந்த பையனுக்கும் வயசு பத்தாது, அந்த பொண்ணுக்கும் வயசு பத்தாது. அது இருவருக்குமே வந்து காதல் வந்து இருந்திருக்குது. இப்போ தான் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து இருந்திருக்குது. ஏதோ வீட்டில் கண்டிச்சிருக்காங்க. 2 தரப்புல இருந்துமே வந்து இதெல்லாம் வேணாம், 2 பக்கம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி கண்டிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த படுகொலையானது வந்து நேர்ந்திருக்கு. அவள் வீட்டில் உள்ளவங்க அவளாக வாழ விடாமல் கட்டுப்படுத்திட்டாங்க. அவள் பொட்ட பிள்ளை என்ன பண்ணுவா?
பார், வாழ்வோ சாவோ ஒன்னாதான் வாழ்வோம், ஒன்னாதான் சாவோம். லாஸ்ட்டாக அப்போ அவன் அந்த டைமில் என் முன்னாடி என்னை பார்த்துட்டே தான் நின்னான். அப்போது அவள் கண்ணில் எந்த பயமுமே இல்லை. நான் தான் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியலன்னு சொன்னேன். அவள் எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னான். சொல்லிவிட்டு அவள் ஏதோ அந்த குடோனுக்கு ஏதோ பொம்மையை ஏதோ எடுக்க வந்தா. அதனால் அவள் பாட்டுக்கு உள்ளே நடந்து போனான். நானும் பின்னாடியே தான் போனேன். என்னை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. நானும் அவகிட்ட போய் நின்னேன், பின்னாடி தான் நின்னேன். அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ தான் அப்படி நடந்துச்சு. அதிகபட்சம் 15 செகண்டு தான், அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிட்டு. இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு எவ்வளோ டைம் போகுது. அப்படி அன்றைக்கி அந்த 15 செகண்டில் அவளோட வாழ்க்கையே அன்றைக்கி அங்கேயே முடிஞ்சிட்டு. ஆனால் இப்படி பண்ணோன்னா அவன் நினச்சி கூட பார்க்காத ஒன்று தான். ஆனால் எனக்கு வழி இல்லை. அந்த டைமில் நான் இந்த கொலை நடந்தது மட்டும்தான் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அதுக்கு முன்னாடியே 30 நாள் முன்னாடியே நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். அது கூட இப்போது அந்த டீட்டெயில்ஸ் கூட எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கி போலீஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணாங்க. அன்னைக்கு கூட நான் அடிபட்டு நெத்தியில் தாடியில் வெட்டி ஜல்லிக்கல்லில் உளுந்து இடுப்பில் சுற்றி ஃபுல்லாக கிழிச்சிட்டு. அப்போ நான் அனுபவித்த வலியை விட இப்படி நடக்கும்போது அந்த வலியை தாண்டி என்னோடய கழுத்தில் நானே வெட்டினேன். அப்போது என் கழுத்து கூசை மட்டும் தான் இருந்துச்சு, எனக்கு வலிக்கவே இல்லை. அந்த இடத்துல பயமும் பதட்டமும் தான் அதிகமாச்சு. நம்ம தாங்க முடியாத வலியில் நம்ம அனுபவிக்கும் போது அந்த வலியை நம்மளால் ஃபீலே பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாதது போல் முடிஞ்சது போல தான் தோணுச்சு. வாழ வேண்டிய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படி தான் தோணுச்சு. நானே இந்த வாழ முடியாமல் அவங்க ஆக்கிட்டாங்கன்னு வழியில் தான் அப்படி போனேன். நானும் செத்து போயிடலாம், அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் நினைப்பாங்க இந்த பையன் கூட வாழறதுக்கு அனுப்பாமல் விட்டோமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் நானும் சாகலை, நான் தூக்கில் தொங்கி செத்து போயிடணும் அப்படின்னு என் வீட்டுக்கு போனேன். ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் அங்கே நின்று என்னை பிடிச்சிட்டாங்க. நான் அப்போ என் மைண்டில் ஃபுல்லாக தூக்கில் தூங்கணும், இப்போ உடனே சாகணும்னு தான் தோணுச்சு. அதனால தான் அந்த வீடியோவில் அதையே சொன்னதையே சொல்லிட்டு கிடந்தேன். கடைசியில் பார்த்தா நான் நினச்சதும் நடக்கலை. ஒன்றா சாகலான்னு நினச்சேன், அதுவும் நடக்கலை. அவ கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன், அதுவும் நடக்கலை. சந்தோஷமாக வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை கடைசியில் வீணாக போயிட்டு. அப்போது அந்த டைமில் அவ கூட பேசினவங்களாம் இந்த சம்பவம் நடந்த டைமில் அவன் பாட்டுக்கு எங்கேயும் போயிட்டானுவேன். இந்த நாயில் அவன் நேம்லாம் நான் போட்டேன், நான் முன்னாடியே பார்த்தீங்களா, இந்த நாயங்களாம் போயிட்டானுவேன் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து நாசமாக்கிட்டு. முன்னாடியே எங்கேயாவது ஒளிஞ்சு போக வேண்டியதானே, எங்களையும் வாழாடாமல் ஆக்கணும். தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து நான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே விளையாடி தலையிட்டேனா, நான் தேவையில்லாமலாம் மற்றவங்கள பற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது. இப்போ நான் வீடியோ போட்டு இந்த அளவுக்கு நான் பேசுனேன்னா அவங்க அந்தளவுக்கு மன உளைச்சலை கொடுத்ததுனால தான் அவங்கள பற்றி பேசுகிறேன். கடவுளே எல்லாத்தையும் நல்லா வாழ வைக்கணும், எல்லாத்துக்கும் தான் கடவுள். அதனால் இவங்கள கடவுள் விட மாட்டாங்க, அவங்கள கடவுள் விட மாட்டாங்கன்னு நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். இவங்க எங்களுக்கு அநீதி இழைச்சாங்களே, அந்த அநீதியை பற்றி தான் நான் பேசுகிறேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இதை கடவுளை எப்படி விடுவாங்க? எவ்வளோ ஆசைப்பட்டு அவளை லவ் பண்ணேன், அவளுக்கு எல்லாம் நல்லா தான் அவளை பார்த்துக்கிட்டேன். எங்கூட வந்தப்பெல்லாம் அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். காலையில் அவகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டு சாப்பிட்லன்னு சொன்னால் அதெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஐஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த ஐஸை நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உள்ள பூங்கால உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஐஸை கூட அவளால் சாப்பிட்டு உடனே சாப்பிட்டோமா, அந்த ஐஸை கூட ஃபுல்லாக சாப்பிட முடியல, பாதி தான் சாப்பிட்டா. இப்போ என்னை விட்டு போகும்போது என்கிட்ட என்னது இல்லை, அவளை பார்த்துக்க முடியாதால் என்கிட்ட என்னது இல்லை, ஏன் என்னை விட்டு போகணும், சரி நமக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு சென்னைக்கு வேலைக்கு போனேன். அதுவும் அவளை நல்லா பார்த்துக்கணும், சென்னையில் போய் அங்கே வேலை பார்த்துட்டு அப்படியே கடை ஒன்று வைக்கணும், அது சம்மந்தமாக பார்க்கணுன்னு தான் சென்னைக்கே வேலைக்கு போனேன். நான் எதையுமே அவகிட்ட சொல்லாமல் விட்டதுங்க என் தப்பாலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு 1 டேயில் அப்படி சேர்த்து வைக்காங்க அந்த லஸ்ட்டை. ஆனால் நான் அவளை லவ் பண்ணும்போது 2 டேஸ் காலையில் என் கூட வந்துட்டு நைட்டு தான் போனேன். அப்போல்லாம் மனசாட்சிப்படி தான் நான் வாழ்ந்தேன் அவள் கூட. அவளை தொட்டது கூட இல்லை. அப்போ அவள் வீட்டில் சண்டை போட வேண்டியதானே, நான் பிடிக்காதது போல் அவள் கூட கடைசியில் என்ன சண்டை போட்டேன். 10 நாள்கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை, மெசேஜ் பண்ணேன் நான் இன்ஸ்டாவில். நான் எந்த சண்டையுமே போடலையே அவள் கூட. அப்போ எதுக்கு என்னை விட்டு போகணும்? நான் எல்லா நிலமையிலும் மேலே தான். என் கூட வந்தால் வாழ்க்கை எவ்வளோ அழகாக போகும். கடைசியாக எதை பற்றியுமே யோசிக்காமல் விட்டது இந்த நாய்ங்க பண்ண தப்பு. இவங்க தானே உள்ளே வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஜென்ம வாழ்க்கை முடிஞ்சோடனே கடவுள்கிட்ட பதில் சொல்லியே தான் ஆகணும். இப்போது அப்படி நடந்ததுனால இந்த எகத்தளமான நக்கல் பேச்சு பேசிட்டு சில முண்டைங்க கிடக்காளுவ. எங்கள் சைடில் உள்ள பொண்ணுங்க இந்த கொஞ்சம் வயசில் கூட உள்ளவங்களே என்கிட்ட போலீஸ்லாம் வந்து இந்த சம்பவம் நடந்தப்போ பேசும்போது அவன் சின்ன பையன், அவன்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த நியூஸ்லலாம் நீ கேவலப்படுத்தணுன்னே ஒன் சைட் லவ் காதல் தொல்லைன்னு போட்டாங்க. அதை வச்சு கூட அவங்க அம்மா கிட்ட ஏதோ பொண்ணு அவனை குனிஞ்சதெல்லாம் நிமிந்து நான் பார்த்தது இல்லையே, அவனுக்கு அப்படி நிலமை அப்படின்னு பேசினாங்களாம். ஆனால் எங்களுக்கு பிடிக்காத சில எகத்தளமாக நக்கல் பேச்சு பேசிட்டாலே இதில் இப்படி நடந்தது. வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போனது அவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கையை சந்தியா நீயே சிதைச்சது என்னால் தாங்கவே முடியல. கடைசியில் நானும் தானே
இப்படி ஒன்று பண்ணதுக்கு முன்னாடி 1 month முன்னாடி நானே சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். அப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு அந்த வலியை விட அந்த மனசில் வலித்த வலி தான் அதிகமாக தோணுச்சு. லைஃப் லாங் ஃபுல்லாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி வச்ச வாழ்க்கையை கண்ணு முன்னாடியே அழிஞ்சதை தான் என்னால் தாங்கிக்க முடியல. இவ்வளோ வலியை அனுபவிச்சுட்டு என்னோடய வாழ்க்கை வாழுதேன். ஆனால் அந்த இப்படி ஏளனமாக எகத்தலமாக பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்லுதேன், அப்படியே வெளியே வந்து இந்த பூமியை பார்த்துட்டு அப்படியே 5 நிமிஷம் நின்றுங்க. அந்த பூமி தாயே சொல்லும் எதுக்கு இவ்வளோ ஆணவம், எல்லாமே இந்த பிடி சாம்பல் மண்ணளவு தான் கடைசியில் உங்கள் வாழ்க்கை மிஞ்சும். அதனால் இந்த ஜென்மத்தில் எந்த ஆட்டம் போட்டு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் எதையும் கொண்டு போக முடியாது. அதுபோக என்ன தப்பாக பேசுன நாயங்களை பற்றி நான் ஒன்றும் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மேனேஜ்மெண்ட் அளவில் அவங்க கூட டீலிங்கில் அப்படி பேசக்கூடியவன் இவங்களாம் எனக்கெலாம் கிடையாது. அதனால் இந்த நாயங்களை பேசி என்னோடய தகுதியை நானே தாழ்த்திக்க ஆசைப்படலை. புத்தி கெட்டவங்க தான் தனிப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுவாங்க. என்னையை பற்றி தனிப்பட்ட விஷயத்தை தாக்கி பேசினவங்களாம் புத்தி கெட்டவங்க. நம்ம கூட பேசலாமா அவங்கள, ஆனால் நமக்கு அவசியம் இல்லையே, அவங்களும் நம்மளும் ஒன்றா. ஒரு தாட் இருக்குது, ஒரு அறிவு இல்லாத ஒரு மனிதர்கிட்ட தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்துடும். ஸோ அவங்கக்கிட்ட பொதுவாக இன்றைக்கி எந்த விதமான நேர்மையான சிந்தனைகளும் இல்லை. அதனால தனிப்பட்ட தாக்குதலை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. என்னை பற்றி தாழ்த்தி பேசின புத்தி கெட்ட நாயங்க எல்லா நாயங்களுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். அதனால தான் எல்லாமே சொல்லிட்டேன். என்னோடய வாழ்க்கையே அழிஞ்சு இந்த நிலைமையில் கிடக்கு. இனிமேல் எனக்கே எந்த நம்பிக்கையும் இல்லை. வாழ்க்கையே கொஞ்ச நாளில் முடிஞ்சு போனாலும் நான் சந்தோஷம் தான். எந்த வழியில் எப்படி முடிஞ்சு போனாலும் நான் சந்தோஷம் தான். என்னோட நல்ல மனசு கடவுள் அடுத்த ஜென்மத்தில் நல்ல வாழ்க்கை தான் கொடுப்பாங்க. லைஃப்பில் எல்லாத்தையும் நடக்கக்கூடிய விஷயந்தான். அந்த டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய நம்ம சிஎம் விஜய் அண்ணா லைஃப்பில் அவங்க ஒய்ஃபை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க. அது அவங்க வாழ்க்கை, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆசை வேண்டாம். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் எந்த தப்புமே பண்ணலை. அதுதான் என்னால் தாங்க முடியல. நான் என்னை ஏன் விட்டு போனோம், எந்த பொண்ணு கூட பேசலையே, அவளுக்காக தானே வெயிட் பண்ணேன். இப்போ எனக்காக அவள் ஏன் வெயிட் பண்ணல? கொஞ்ச நாள் தான் ஆச்சு, 10 நாள் தான், எந்த சண்டையுமே போடல. எந்த மனசில் எப்படி போனானே என்னால் அதுக்கு கூட என்னால் பதில் கிடைக்கல. நானே பதில் கிடைக்காம இன்னும் இங்கே கிடந்து சாகுதேன். அவன் என்கிட்ட எதுவுமே திட்டினது கூட இல்லை, என்கிட்ட எந்த சண்டையும் போட்டதில்லை. நல்லா பேசினா, அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. லாஸ்ட்டாக போகும்போது கூட என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசினா. நானும் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னான்னு நானும் உங்கள் வீட்டில் நான் பேசுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவள் எந்த பதிலும் சொல்லலை. அதே தான் சொன்னான், வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. கடைசிலையும் அதே தான் சொன்னான். எனக்கு வழியே இல்லை, இவ கூட போயிடலாம். அந்த நிலைமையில் என்னால் சமாளிக்கவே முடியல. ஜென்ம வாழ்க்கை ஒன்று நம்பியே இந்த வாழ்க்கையை, உன்னோட வாழ்க்கையும் இப்படி ஆகிட்டு என்னோட வாழ்க்கையும் இப்படி ஆகிட்டு உள்ளே வந்து கெடுத்து நாசமாக்குனவங்களாம் அவங்க பாட்டு போயிட்டாங்க. கடவுள் கண்டிப்பாக அதை கேட்பாங்க. கேஸில் ஜட்ஜு நானே 10 லட்சம் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ கூட நான் அவங்களுக்கு முன்னக்கூட்டியே இதில் இழப்பு நிதியில் கொடுத்தாங்க, அவங்க அக்காளுக்கு எதோ வேலை கொடுத்தாங்க, அப்படி எதுவுமே நான் சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அப்படியே தான் நின்று அவங்க பேசும்போது. ஆனால் அவங்க நீ சம்பவம் நடந்து முடிஞ்சு கிடச்சி எப்படிலாம் நீ கவலை போயிருந்தாங்க, ஒன் சைடு இல்லை காதல் தொலைன்னு அவங்க சொல்லி தானே எல்லாம் போட்டாங்க. எல்லாம் இவங்க பார்த்த வேலை. லாஸ்ட்டில் நான் நல்லா அவளை வாழ வைக்கணும், அவளை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். கடைசியில் சென்னைக்கு போயிட்டேன். இவங்க தானே அந்த கேப்பில் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணு மனசை மாற்றி இவங்க என்னெல்லாம் சொல்லி எப்படிலாம் இவங்க அட்டுழியம் பண்ணாங்க. இதெல்லாம் அப்படியே போயிட்டு எனக்குலாம் ஏகப்பட்ட பொண்ணுங்களே என் லைஃப்பில் இப்போ கூட கடவுள் கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு தான் அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். என்னால் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லதை விட என்னால் அப்படி பண்ண முடியாது. என்னோடய மனசாட்சிலாம் தாங்காது. ஏகப்பட்ட பசங்க இப்படி பண்ணாங்க. இன்ஸ்டாலெலாம் பார்க்கவே முடியல. அப்படி ஏகப்பட்ட வீடியோ வந்து தொலையுது. அதெல்லாம் பார்த்து இப்போ இன்ஸ்டாலே நான் ஒன்று போட்டு காட்டிகிட்டு கிடக்க முடியாது, பேசிட்டு கிடக்க முடியாது. அதனால் அது எல்லாத்துக்கும் நடந்தே ஆகக்கூடிய விஷயந்தான். ஆனால் அதை தப்பான வழியில் எடுத்துக்கக்கூடாது, நல்ல வழியில் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். அது கடவுள் முடிவு. அதே பார்த்தேன் என் கண்ணு முன்னால் ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணு 5 பசங்க சுற்றி நின்று அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டு நின்றானுவேன். என் கண் முன்னாடி தான் நானே பார்த்தேன். அப்போலாம் அந்த பொண்ணு நீ பாம்போல பார்த்துட்டு நின்றுச்சு. நான் அங்கே போய் எந்த தலையீடும் பண்ணல, அது பாட்டு போயிட்டேன். அவங்க என்ன பண்ணுதாங்க நானும் கேட்க மாட்டேன். 50 ஏற்று கூட போட்டு எத்தனை இது கூட வேணால் போட்டு, அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க என்ன பண்ணிட்டு அவங்க வாழ்க்கை அவங்க கையில், அது கடவுள் கேட்பாங்க. நம்ம எப்படி கேட்கணும்? அதை அப்படி கேட்டால் நம்ம அவங்க வாழ்க்கையில் அநீதி இழைக்கும். அப்படி அநீதி இழைக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணிட்டு போட்டு அதை நம்ம கேட்கவே கூடாது. 50 ஏற்று கூட போனாலும் அவங்கள பற்றி நான் தப்பாலாம் பேச மாட்டேன். 50 லெவன்லாம் போக மாட்டாங்க. லவ்வுன்னு கிடையாது, அவங்க லவ்வாக பண்ணுறாங்க. லவ் பண்ணாலும் அப்படி போக முடியாது. சும்மா அப்படி பேசி இப்படி கீழ்த்தனமான வேலையை பார்க்காங்க. இந்த ஒழுக்கம் கெட்டு அப்படி பார்த்துட்டு, ஆனால் அப்படி பண்ணிட்டு அவங்க கடவுள் கேட்பாங்க. அவங்க கொடுத்த வாழ்க்கை தானே. மனசாட்சி உள்ளவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மனசாட்சின்னு ஒன்று இல்லாதவங்க, மனசாட்சி கொண்டு வாழக்கூடியவங்க தான் எந்த கஷ்டமும் இல்லாமல் அப்படி போய் பண்ணுவாங்க. மனசாட்சி உள்ளவங்களுக்கு அது வலி தாங்கிக்கவே முடியாது, அப்படிலாம் பண்ணவே முடியாது. அவங்களாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் மனசாட்சி இல்லாதவங்க தான் அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கிட்டு கேவலமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தில் என்னோடய லைஃப்லேயே நாங்கள் நல்லா வாழ்க்கைக்குள்ளேயே இப்படி
வந்துட்டான் லாஸ்ட்டில். இவனை போல் எச்ச நாய்களால் தான் ஏகப்பட்ட பேர்த்தோட வாழ்க்கை அழியுது. இவனுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிடுதான் அவன். கடைசியில் நல்லவங்க தான் அந்த உலகத்தில் கிடந்து தினம் மன வலியும் வேதனையும் அனுபவிச்சு ஆகுதாங்க. எல்லாத்தையும் எந்த கடவுள்கிட்ட போய் சொல்ல. சந்தியாக்கிட்டே அவகிட்ட வெளில கூப்பிட்டு போனப்ப கிட்ட உட்காந்து பேசும்போது அவள் கண்ணை பார்த்து இந்த கண்ணு உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அதான் அதை கடவுள்கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னான். அப்போ எந்த கடவுள்கிட்ட போய் கேட்க? நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வெளில நின்று பார்த்துட்டே நிற்கும்போது அவள் கண்ணை பார்த்துட்டே நின்னேன். அப்போது அவள் கண்ணில் என்னையே போய் நான் பார்த்தேன். இப்படி அவளை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். வெளில போனது அது இது நான் எதையுமே இன்னும் ஒழுங்காக சொல்லவே இல்லை. ஆனால் அதெல்லாம் பேசினாலே இன்னும் கொஞ்சம் தானே மன உளைச்சலாகும். கடவுள் எல்லாத்துக்கும் கடவுள். ஆனால் எல்லாம் நல்லா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. இவங்க தான் ஆக்கிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு கடவுள்லாம் சும்மா விட மாட்டாங்க. இப்போ கோர்ட்டில் அந்த கேஸு 3 கோர்ட்டுக்கு மாற்றி போச்சு. அங்கே உள்ள ஜட்ஜ்லாம் அவ்வளோ நல்லா பேசினாங்க. 3 கோர்ட்லேயும் இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணி மாற்றி தான் எடுத்தாங்க. மகிழா கோர்ட்டு ஜட்ஜி அவன் என்ன மனநிலையில் பண்ணானோ அவங்ககிட்ட நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்னு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லிவிட்டு கேஸை டிஸ்போஸ் பண்ணி போஸ்கோ கோர்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டில் உள்ள கேஸு அடுத்து போஸ்கோ கோர்ட்டுக்கு அனுப்புனாங்க. அடுத்து மகிழா கோர்ட்டுக்கு அனுப்புனாங்க. மகிழா கோர்ட் மூலமாக அடுத்து போஸ்கோ கோர்ட்டுக்கு அனுப்புனாங்க. இப்போ போஸ்கோ கோர்ட்டு ஜட்ஜி நல்லா பேசினாங்க. அவங்ககிட்ட தான் டெத் பெனால்ட்டி கொடுங்கன்னு கேட்டேன். இன்னும் கூட புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கேஸ் நடக்கும். அதில் என்னை ஞாபகம் வச்சு என்கிட்ட நல்லா பேசும்போது நிஜமாவே எப்படி சொல்ல, கடவுள் போல் அவங்க எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முடியுதோ. அது போக எல்லாத்துக்கிட்டையும் பேச மாட்டாங்க. வாழ்க்கையை தொலைச்சவங்க கிட்ட தான் பேசுவாங்க. நானே இனிமேல் வாழ்ந்தாலும் ஏனோ தானு தான் வாழ்வேன்னு சொன்னேன். அவங்க 1 லவ் பண்ணால் தான் அப்படி தோணும். இந்த வயசில் 30 லவ்வாட்டு பண்ண வேண்டாமான்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க சொன்னது எவ்வளோ மேலே உள்ள வாழ்க்கையோட நிஜம். 1 லவ் பண்ணக்கூடியவங்க தான் அவ்வளோ வலிய வாழ்க்கையில் அனுபவிக்காங்க. அவங்க போஸ்கோ கோர்ட்டு ஜட்ஜி பாலியல் வன்கொடுமை பண்ணவங்கிட்டலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. லவ்வை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் லவ்வில் நொந்து போன என்கிட்ட அவங்க பேசினதுலாம் நிஜமாவே கடவுள் என்கிட்ட பேசினது போல் தோணுச்சு. நானும் அவ்வளோவும் லவ் பண்ணும்போது நினச்சி கூட பார்க்காத ஒன்று எங்கள் லைஃப் இப்படி அழிஞ்சு போய் நிற்கும்னு. ஆனால் இந்த நிலமையில் அந்த பொண்ணையோட வாழ்க்கை போயிட்டு ஆனால் என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றி வாழ வைக்கணும்னு அவ்வளோ நல்லா பேசினாங்க. 2 டைம்ஸ் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி சாகலை. எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லி தான் சாக போனேன். இன்னைக்கு கூட மன வேதனை மட்டும்தான் மிச்சம். அந்த நிலைமையில் கடவுள் போல் நல்லா பேசிட்டாங்க. வாழ்க்கை அழிஞ்சு போன நிலமையில் இந்த நிலமையிலையும் கேஸை தாண்டி என்னோடய லைஃப்பை பார்த்தது நிஜமாக அவங்கள நான் எப்போவும் மனசில் ஞாபகத்தில் வைக்கக்கூடியவங்களில் அவங்களும் ஒன்று. சந்தியாவும் லாஸ்ட்டாக அவங்க வீட்டில் ஏற்றுக்கலன்னு அவள் என்னை விட்டு போகும்போது நான் அழுதுகிட்டே கெஞ்சி போகாதன்னு பேசும்போது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 40 நாள் முன்னாடி நான் போக மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னோடய மனசை விட்டு நீ எப்பவுமே போக மாட்டேன்னு சொன்னான். இன்றைக்கி இவங்க எங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போனதை கண்டிப்பாக கடவுள் இவங்க மூலமாக உள்ள விதிவினை விடாது. என் செல்லக்குடி சந்தியாவுக்கு நான் எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை அழிய வச்ச இவங்களை விடக்கூடாதுன்னு என்னோடய சந்தியா செல்லக்குட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு கடவுள் காதலே பல காதல்கள் இன்னும் முடிவடையாமல் பயணிக்கு. அதுபோல் எங்கள் காதலும் நல்வழி பாதையில் என்றைக்கும் பயணிக்கும்னு சொல்லிவிட்டு எப்போவும் என் செல்லக்குடி சந்தியா ஞாபகத்தோட லைஃப்பில் காலம் முன்னோக்கி போவது போல் அவளுக்காக ஏதோ ஜென்மம் கடவுள் சக்திகள் விதிவினைப்படி என்னோட தெய்வீக காதல் நல்ல எண்ணம்படி நாங்கள் அழியாத கடவுள் நிலையில் வாழ்வோம்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்தில் மனவேதனையோட இந்த வீடியோவை முடிக்கேன்.